துருவா பழக்கடி பத்தில் ஊட்டி வச்சுப்பா ஊட்டி. அப்படியா? சரி. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, பார்த்ததில் கருப்பசாமி மகனுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை நல்லா அமையணும். அதனால் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அது கண்ணபடிக்கு பலன் கொடுக்க மாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. அப்படியா? சரிப்பா. அதனால் கருப்பசாமி, ஆமாம், சரி, வைகாசி 30 முடிகிறதுக்குள்ள உன் கண்ணுக்கு காட்டுறேன். அது நமக்கு சரியாக வரும். சரியாக வந்துச்சுன்னா அமைச்சிடலாம். சரியா? அதே மாதிரி விவசாயத்திலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல், கறிக்கடையிலையும் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி நல்லபடியாக வருமானத்தை கொடுத்தா போதுமா? கறிக்கடை வச்சுருக்கேன் இல்லையா? அதனால் அதுலேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துறேன், திருமணத்தையும் நான் சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். அதனால் பௌர்ணமிக்குள்ளே நீ ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போ. இந்த கனி நான் தரேன். இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி, மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கனவுல வந்து யாரோ எனக்கு பண்ணுற மாதிரியே தோணுது. யாரோ இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ள ஆள்தான், நம்ம எதிர்பார்த்த ஆள்தான். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி, பொடி வேலை நடக்குதா அப்படின்னா நடக்குதுடாமானே. நடந்தாலும் பிரிக்க முடியாது. அதனால் கருப்பை நான் கூட இருக்கேன், இடையில நான் இருக்கேன். என்னை தாண்டித்தே அங்கே வரணும். அதனால் நீ கேட்டதை உனக்கு நான் பண்ணி கொடுத்தனா இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் நான் கருப்பசாமி உனக்கு நான் நல்லபடியாக கூட இருந்து, யாருக்கு எந்த சண்டை இல்லாமல் வருமானத்தில் வச்சு பண்ணி கொடுத்து, நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு, அவன் முன்னாடி உனக்கு ஜெயிச்சு காட்டுனா போதுமா? நான் கருப்பசாமி கூட இருக்கிறேன்ப்பா. அதனால் நீ கொஞ்சமும் கூட பயப்படக்கூடாது. இன்னையிலேருந்து அந்த தேவையில்லாத கனவும் வராது. அப்படி இருந்தால் போதும்ல. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். இதை பாங்காக வச்சுக்க. சரியா? அம்மாவாசைக்கு என்ன வந்து பார்க்க முடியுமா? அம்மாவாசைக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. அதோட யார் என்ன பண்ணியிருந்தாலும் அதோட நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? உன்னை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் நீ உபசரிப்பு எதுவும் வச்சுக்கூடாது. இப்போ எப்படி கட்டாச்சோ அதே கட்டானது 2 வருஷத்துக்கு விட்டுரு. அதுக்கப்புறம் பார்ப்போம். சரியா? அதனால் என்ன நினச்சி கொண்டாந்து உன்னோட இருப்பிடத்துலையே போட்டாலும் என்னை தாண்டித்தே வரணும். அதனால் நீ பயப்படாமல் உன் தொழிலை மட்டும் பாரு. வேணுங்கிற வருமானத்தை கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? வராதுரம்மானே, நான் அந்த இடத்துக்குள்ளேயே வரக்கூட மாட்டேன். என்னை தாண்டித்தே உள்ளே வரணும். அதுக்கு மீறி வந்தால் கருப்பசாமி நீயே பார்த்துக்க அப்படின்னு என் சாம்பலை உன்னோட இருப்பிடத்துலேருந்து எடுத்து அக்கட்ட போட்டினாலே நீ கேட்டதை இப்போ நடந்துடும். சரியா? அதனால் நீ புதன்கிழமை நீ வந்து பார்த்துக்கணும். கருப்பசாமி, மறுபடி தாராபுரம் முயற்சிப்பா. தாராபுரம் அம்மாவுக்கு உடல்நல சரியில்லையா? அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அப்படியே மாற்று ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி அம்மாவாசை வரைக்கும் தான் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வரேன். அதுக்கப்புறம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசை வரைக்கும் கனி கொடுக்குறேன். கொண்டு இருப்படத்தில் சேர்த்திரு. அம்மாவாசை விட்டு வந்துட்டு போ. உனக்கு தொழிலும் விரிவாக்கம் பண்ணி கொடுத்து, நம்ம மெக்கானிக்கு தான்ப்பா, அதனால் தொழிலும் விரிவாக்கம் பண்ணி கொடுத்துறேன். அதனால் அம்மாவுக்கும் உனக்கு வர்ற அம்மாவாசையிலேருந்து 3/4 குணப்படுத்தி கொடுத்துறேன். இந்தா 3 நாளைக்கு இதை கொடுத்துரு. இதை தொழில் செய்கிற இடத்துல அறுத்து போட்டுவான். சரியா? நீ கேட்டதோட தொழிலும் விரிவாக்கம் பண்ணி கொடுத்துறேன். நல்லபடியாக கருப்பை காப்பாற்றியும் கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலை மரத்தில் எனக்கு வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி, மறுபடி தண்டுக்காரம்பாளையம் முயற்சிப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். பார்த்ததில் உனக்கு இப்போ உன் தாய்க்கு எப்படி இருக்குப்போ? பரவாயில்ல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு முழுசும் உனக்கு குணப்படுத்தி கொடுத்து, அதே மாதிரி நமக்கு அந்த இடத்தையும் சீக்கிரம் விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அதில் சிக்கல் இல்லாமல் ஒரு வாரிசும் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி நிம்மதியாக நான் கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. நான் கருப்பை காப்பாற்றி கொடுக்குறேன். இது ஆளுக்கு ஒன்று, யாருக்கு? தாய்க்கு ஒன்று, தகப்பனுக்கு ஒன்று. சரியா? மிச்சம் எத்தனை பேர் இருக்கிற? உன்னோட சேர்த்தி 5 பேர். ஆளுக்கு பகுதி நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி, எனக்கு யார் கதவை தட்டுறானா இல்லை ஏதாவது ஒரு கெட்ட சக்தி தட்டுதான்னு எனக்கு தெரியல, ஆக மொத்தம் யார் தட்டுனாலும் தண்டனை கொடுத்துரு அப்படின்னு 4 மட்டும் அறுத்து போட்டுரு. இன்னையிலேருந்து அதை தட்டுறதும் காது கேட்காது. சரியா? நான் கருப்பன் கூடவே வரேன். அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டிலை வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட நான் கருப்பசாமனுக்கு நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு பொங்க வச்சிரு. இந்த நான் கூடவே வரும்போது
நீ கேட்டது அத்தனை உனக்கு அமைச்சு கொடுத்துருவோம்ப்பா, கவலைப்படாமல் போ. கருப்பசாமி மறுபடி பள்ளி வேலையை முயற்சிப்பா. மகன் வேலைக்கு போயிட்டானா? போயிட்டான். அதனால் நான் கருப்பசாமி சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக அவன் வேலைக்கு நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி வண்டிக்கு மட்டும்தான் ஒரு பதில் தெரிய மாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி இன்னும் 9 நாளுக்குள்ளே காட்டிடுவேன். அதே மாதிரி தகவலும் உனக்கு வரும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உனக்கு தகவல் வந்தது அப்படின்னா போய் பார்த்துட்டு வா. அதுக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? இந்தா 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, உடம்பு தொந்தரவா நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டு நலவாசப்படியில் கட்டி வச்சுருப்பான். சரியா? நான் கருப்பன் கூடவே வரம்போ, எந்த சிக்கல் இல்லாமல் நான் கருப்பன் வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக மகனுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டுறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கூடவே வரம்போ. ஒன்று வந்துடும்டா மகனு, ஒன்று வராது. அதுக்குண்டான தண்டனை கிடச்சிடும். அது எப்படி போச்சுங்கிறத கண்ணுக்கு காட்டிடும். சரியா? அது கிடைக்காது. சரியா? ஆளை காட்டிடுறேன், எப்படி போச்சுன்னு சொல்லிடுறேன். அதனால் வாக்குவாதம் வந்துச்சு தெரியுமா? குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம் வந்திருக்குமே, அவனுக்கும் உனக்கும். அதுக்கப்புறம் தான் காணாமையும் போயிருக்கு ஒரு பொருள். அது தெரியுமா? சகஜமாக நினைச்சோம், எப்படின்னு தெரியல. அவன் மூலியமாக நடந்தது தான்டாமானே. ஆனால் அவன் வரல, அவன் மூலியமாக நடந்தது தான். அதுதான் பிரச்சனை. அதனால் உனக்கு ஆளையும் காட்டுறேன், காரணத்தையும் காட்டுறேன். அதுக்கு தான் நான் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. அதை நான் அமைச்சு கொடுத்தேன். இன்னொரு வாகனத்தை நான் எடுத்து கொடுத்துறேன். அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் அந்த விஷயம், அந்த வேலைகளுக்கு ஒரு சில வேலைக்கு அவனுக்கு போக சொல்லக்கூடாது. அவன் எப்படி போய் மாட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எப்படி போச்சு மாட்டுச்சு? எங்கே போயிருக்கிறான் அதையும் சொல்லு. உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தான்? தெரிஞ்ச பையன் இருக்குது, தெரிஞ்ச பையன் இருக்குது சொல்லிட்டு இருந்தாப்புல ஒரு மாதமாக தான். சரி. அப்புறம் முதல்ல இப்போ தான் வந்து வண்டி நிறுத்தி வச்சு போலீஸ்காரர் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவன் போன வேலைக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் போனதில் தான் மாட்டிட்டான். அதனால் வேறு பயங்கட்டவெல்லாம் கிடையாது. அதனால் அவனையும் வான் பண்ணியிருக்கேன், அதுக்கு போகக்கூடாதுடா அப்படின்னு. அதனால் உன் மகனுக்கு அது சரி வராது. அதனால தான் நீ சம்பளம் கம்மியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வேலைக்கு அமுத்திடு. அது ஒரு 3 மாதத்துக்கு. அந்த திசை மாறும்போது நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். அம்மா வாசிக்கணும் வந்து பார்ப்பான். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த ஒருப்பா மறுபடி தாராபுரம் வச்சுப்பா. அங்கேயும் பத்தி பற்ற வைப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது நமக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் நிரந்தரமான ஒரு வருமானம் கொடுத்தாலும் அது கையில் நிலச்சி நிற்கணும். அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி நாளையிலேருந்தே உனக்கு நிலச்சி நிற்கும். நல்லபடியாக லாபமும் வந்துடும். அதே மாதிரி எந்த பொருளும் உனக்கு விண்ணமாகாமல் உசுருக்கு சேதம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றினா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. உசுருக்கு சேதம் இல்லாமல் கருப்பசாமி எல்லா பொருளையும் காப்பாற்றி கொடுத்து அந்த இடத்துல நிலந்தபடியாக உனக்கு நிலநாட்டி கொடுத்து எந்த வாகனங்களும் பிரச்சனை வராது. அதே மாதிரி உனக்கு நினச்சது போல் உனக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கையும் உனக்கு அந்த தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா ஒன்று 4 பக்கம் அறுத்து போட்டிருப்பா. ஒன்றை குடிக்கிற தண்ணியில் அப்படின்னா மாடு கண்ணுக்கு குடிக்கிற தண்ணியில் புழிஞ்சு விட்டுரு. இதை 2 ஒன்றை எல்லா மக்களும் சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க. நீ கேட்டது போலே கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்தே உனக்கு 10 ரூபா வந்தாலும் அதில் 4 ரூபா நிற்கும். இப்போ மாடு கண்ணில் எங்கேப்பா வச்சுருக்கேன்? அங்கே மட்டும் அறுத்து போட்டுரு 4 மூளைக்கு. நீ கேட்டது போல் எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே வெற்றி தான். அப்படியா? எப்போ இருந்து வலிக்குது? சரி, அமாவாசை வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் இது. சரியா? இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமைக்கு என்ன வந்து பாரு. வர்றதுக்குள்ளேயே அந்த வழி நின்றோம். சரியா? கூடவே வரம்போம். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா. ஆட்டோ டிரைவரா? ஆமாம். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். தொழில் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு நல்ல வருமானம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருமானத்துக்கு குறைவில்லாமல் நாளையிலேருந்து கொடுத்துட்றேன். அதில் யார் இடையூறு வந்தாலும் நமக்கு அப்புறம் தான் அடுத்தது. சரியா? அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத. அதுக்கு தான் சொல்கிறேன், நாளையிலேருந்து வராதுன்னு இருக்கேன். அதனால் நீ கேட்காமலே சொல்லியிருக்கேன். அதே போல் நம்ம நினச்ச மாதிரி அவனுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடச்சிடும். உள்ளுக்குள்ளே பார்த்தா புகை பற்ற வச்சு விட்ருக்கேன், புகஞ்சிட்ருக்குது.
அது பற்றி எரியும் போது உனக்கு வெளியிலே தெரியும். அதனால் இப்போ புகை வந்துட்டு தான்டா மகனை இருக்குது. கண்ணு முன்னாடி உடனே தண்டனை கொடுத்து அது தப்பாக போயிடும். சன்னமாக உனக்கு கொடுத்து கண்ணு முன்னாடி அங்கே வெளியேற்றி நம்ம வீட்டில் நடந்த மாதிரி அவைகளுக்கு நடக்க வச்சா போதும் இல்லை. நான் கருப்பை அமைச்சு தருவேன். இதை வாகனத்தில் வச்சுக்க. எந்த போட்டி வராமல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை மகளுக்கு கொடுத்துரு. கிட்டவா அம்மாவாசைக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டது போல் நீ வாடகையும் உனக்கு நல்லபடியாக வண்டிக்கு வந்துடும். அதே மாதிரி உனக்கு கடனையும் கட்டி எதிரிகளை கண்ணு முன்னாடி உனக்கு கண்ணுக்கு காட்டு. சரியா? ஒரே வரம்பு. அப்படியா? இந்தா இதை தனியாக வச்சுக்க. அதை விட்டுரு. இந்தா இதை தனியாக வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு நாளைக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த தொந்தரவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால் அதை மடித்து வச்சுட்டு வாப்பா. இப்போ தடையாயிட்டு இருக்குது, அதனால் கனி வேணும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லி விட்டுருக்கேன் அதானே. அதனால் நான் கொடுக்குற 2 கனி கொடுத்து விட்றேன். ஒன்றை எல்லோரும் சாப்பிட சொல்லு, குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும். ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் என் பேரை சொல்லி தாயின் தகப்பனா கூட இருக்கணும் அப்படின்னு கொண்டு இதை கட்ட சொல்லிடு. நீ கேட்டதோட எந்த தடை இல்லாமல் அடுத்த டைமே என்னை பார்க்குற மாதிரி உருவாக்கி கொடுத்துரு. ஒரே வரம்பு. உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்தல ஆத்தூர் வச்சுப்பா. ஆத்தூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. பார்த்ததில் 2 பேர்த்த திருத்தம்னு என் சகோதரன் சொல்கிறேன். 2 பேர்த்தையும் திருத்திடலாமா? திருத்திடலாம்ல. 2 பேர்னா யாரான்னு உனக்கு தெரியுமில்ல. நான் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல விரும்பலை. அதனால் நீயா என்கிட்ட சொல்லிடணும். 2 பேர்த்தையும் திருத்தி இல்லாமல் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நீ சொல்லு. ஒன்றை முழுசாக திருத்திடுவேன். ஒன்றை நீ 4 போக்கில் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். அந்த டைம் கூட நீ திருந்திடு. நாளைக்கு அதிலேருந்து வெளியில் வேணும் நான் சொல்ல வரவும் முடியாது. சரியா? ஆனால் சின்னமாக நான் சொன்ன மாதிரி என்னோடய திருவிழா வர்றதுக்குள்ளே அப்படின்னா சித்திரை இல்லை, ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும். சரியா? ஆடி அமாவாசைக்குள்ளே நான் சொல்லாமல் நீயே வெளியில் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லணும். உன் மகனுக்கு உனக்கு சீக்கிரமாகவே அவனை அதில் வெளியில் வர வச்சு அவனை மனசை நான் மாற்றி 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதனால் மகன் தவறான பாதையில் போகிறவனை அவன் அதிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு முழுசாக அவனை மாற்றி கொடுத்துட்றேன். சரியா? அது ஒரு சித்திரை முடிஞ்சு வைகாசி பிறக்கிறதுக்குள்ளேயே முழுசும் சரி பண்ணிடலாம். அதுலேருந்து கொண்டு வந்துடலாம். ஒரு மனுஷனை மாற்றிடலாம். சரியா? ஆடி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். நான் சொல்லாமலே. சரியா? நீ இந்த பேச்சு ஆடி மாதம் தான் உன்னை பேசுவேன். ஆடி மாதத்துக்குள்ளே நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு என்கிட்ட நீ சொல்லிடணும். சொல்லிடுவீல? கிட்டவா. நீ கேட்டது போல் நல்லபடியாக மகனை திருத்தினேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு வருமானத்துக்கு கொடுமை இல்லாமல், உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வர வேண்டியதையும் வர வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நான் கருப்பசாமி தொழிலும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி அமைச்சும் கொடுத்துறேன். இந்தா கிட்டவா. நாளையோடு அதில் தான் சரியாக போயிடும். பாதத்தில் என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டில்ல, நான் கருப்பசாமி உனக்கு சிக்கல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அதனால் நான் கருப்பன் கூடவே இருந்து எல்லாருக்கும் போல நான் அமைச்சு கொடுத்துறேன். உன் மகன் இப்போ எங்கே இருக்கான்? 2 நாளைக்கு சாப்பிட்ற சாம்பாரில் எல்லோரும் சாப்பிடும்போது இதை புழிஞ்சு விட்டுறணும். சமையல் நீ பண்ணும்போது எப்படியாவது எல்லோரும் திருந்தி சண்டை இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு புழிஞ்சு விட்டுறணும். சரியா? நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் உனக்கு நல்லது பண்ணி கொடுத்து நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் உனக்கு சொல்ல மாட்டேன்டாமானே. ஆனால் சிக்கல் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. இன்னும் 9 மாதத்துக்குள்ளே அப்படிங்கிறனால முன்கூட்டியே உன்னை அதிலேருந்து வெளியில் கொண்டு வரேன். அவ்வளோதான். சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். இந்தா அம்மாவாசைக்கு என்னை பார்த்துட்டு போ. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. திண்டுக்கல் ஒரே டார்ச்சர் பண்ணி அடிக்கிறான்னு. இப்போ அவன் பக்கத்தில் இருக்கிறானா? இல்லை. இப்போ அந்த டார்ச்சரும் பிரச்சனையும் இப்போ இல்லை. இருந்தாலும் அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. அப்படி தானே? அதனால் அவங்ககிட்டருந்து விடுதலை ஆகணும். அதே போல் கருப்பசாமி என்னை கேட்காம நீ வாபஸும் வாங்கக்கூடாது. சரியா? வாபஸ் வாங்குறதுக்கு எல்லா முயற்சியும் அவன் பண்ணுவேன். பண்ணியிருப்பானே. அதனால் எந்த முயற்சி பண்ணாலும் நீ இருக்கக்கூடாது. நமக்கு தேவை 7 பவுன் நகை, நமக்கு பணம். அதே மாதிரி எனக்கு வேண்டான்னு கையெழுத்து இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து டார்ச்சர்லேருந்து இவனுக்கு வெளியில் வர வச்சு உன்னை மிரட்டாமல் அடிக்காமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி இப்போ ஒரே பணப்பிரச்சனை, பணம் பிரச்சனையாக இருக்குது. கடன் பிரச்சனை. அதே மாதிரி தொழிலும் நிம்மதியாக செய்ய முடியல, நிம்மதியாக சோறு திங்க முடியல.
தூங்கவும் முடியல. அதனால் நான் கருப்பசாமி இன்னும் ஒரு 11 நாளைக்கு அப்படி தான் இருக்குது. 11 நாளைக்கு அப்புறம் நீ கேட்டது போல் அரை வயிறு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு உனக்கு நான் உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி அந்த டார்ச்சரும் நீ எப்பத்துக்கு வராது. உன்னை அவங்ககிட்ட அதுதான் உடனே வெளியில் ஏற்றி விட்டவனை டெய்லி பக்கத்தில் இருந்துட்டு அடிக்கிறது, கையில் கிடச்சதை எடுத்ததை அடிச்சிடுறது. அதனால தான் முதல்ல நாடு கடத்திட்டவனை. சரியா? இப்போ அவன் தானே பயந்து ஓடி இருக்கான். அதனால தான் நான் கருப்பசாமி ஏறி மிதிச்சிருக்கேன். அதனால் உனக்கு பணமும் நகையும் வந்துடும், கையெழுத்தும் வந்துடும். கிட்டவா 11 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கவலைப்படாத. கருப்பை நான் கூடவே இருக்கேன். 11 நாளைக்கு அப்புறம் வாரத்தில் 5 நாள் வேலை, நிம்மதியாக கஞ்சி குடிச்சு நிம்மதியாக கடனையும் கட்டி சந்தோஷமும் உனக்கு நான் வாழ வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதே மாதிரி எண்ணி ஆடி அமாவாசைக்கு பால் கூட எடுத்துரு. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதத்துக்குள்ளே அந்த 7 பவுன் நகை பணமும் கையெழுத்து வந்துடும். சரியா? 6 மாதம் தாண்டி தான் கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே உனக்கு வாங்கி கொடுத்துறேன். இதான் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார். சரியா? இந்த அமாவாசைக்கு வேணாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். கூட வரம்பு கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கேன். அதனால் கருப்பசாமி தான் ஒரு முடிவு பண்ணணும். அதனால் நான் கூப்பிடாமலே ஒடியாந்துட்டேன்ப்பா. அப்படியாப்பா? அதனால் முடிவு தெரியலைனாலும் நான் கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்திருக்கேன். அப்படி தானே? எனக்கு ஒரு மாலை எடுத்துகிட்டு வாப்பா. அதுக்குள்ளே என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வா. பழமாக எடுத்துகிட்டு வா. கீழ் பட்டன் 2 பட்டனை கழட்டி விடுப்பா. இதை நல்லா அவுத்து முடிஞ்சு விடு. ரெண்டு பட்டனை மட்டும் கழட்ட போகுது. அதனால் கருப்பசாமி நான் ஃபஸ்ட்டு உனக்கு மாலை போடுறேன்டாமானே, அதுக்கப்புறம் மாலை தொலாவிட்டு வந்துடும். சரியா? மாலை வருமானம் எல்லாம். சரியா? இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு நான் வெற்றி மாலை கொடுக்குறேன். அதில் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து 4 பேருக்கு போல் உனக்கு திருமணம், 2வது நீ கேட்டது எல்லாமே உனக்கு வெற்றியை கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நான் மாலை போட்டிருக்கேன். அடுத்து பொண்ணு உடனே செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி உனக்கு சம்பளமும் வச்சாயிடும். அதே போல் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சிடலாம். அதனால் சொந்த ஊரில் போய் குடியிருக்கக்கூடாது இப்போதைக்கு. இப்போ எங்கே தொழிற்சேரி ஒன்று அங்கே, இல்லாட்டி இடத்த எங்கே ஒரு பக்கம் மாற்றிடும். சரியா? சொந்த ஊருக்கு மட்டும் போகக்கூடாது. இப்போதைக்கு கல்யாணம் ஆனாலும் 1 வருஷத்துக்கு. சரியா? சித்திரை முடியறதுக்குள்ளே உனக்கு பொண்ணு தேடி வந்துடும். நான் கருப்பன் கூடயே வரம்போ. சொந்த ஊருக்கு உரம்பரைக்கு மட்டும் போகலாம், அங்கே போய் குடியிருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னு திருப்பி என்ன கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் சொன்னதை மட்டும் செய். திருமணம் முடியட்டும், அதுக்குள்ளேயே உனக்கு ஏன்னு அந்த கேள்விக்கு பதில் உனக்கே தெரிஞ்சிடும். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது நமக்கு அறகுறையாக இருக்கிற வீட்டை நான் அரைத்தி கொடுத்து நல்லபடியாக இன்னொருக்கா வாய்ப்பு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி எனக்கு வர வேண்டிய பணத்தை வர வச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றணும். அப்படித்தானே? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே எந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு வீட்டை கட்டி கொடுத்து கடையும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். அதனால் உன்னை யார் தூஷணமாக பேசினாலும் தண்டனை கொடுத்துருவேன். சரியா? தண்டனை கண்ணு முன்னாடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது உனக்கு தெரியுமே. எது சொன்னாலும் மண்டையாட்டக்கூடாது. யார் தண்டனை கொடுத்துருக்கேன்? ஊர்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கேன். அன்னைக்கு உன்னை வேண்டான்னு ஒரு காலத்தில் மதிக்காமல் இருந்தான்ல, உன்னை மதிக்காமல் இருந்தானா இல்லையா? அப்போது உன்னை தேடி வந்திருக்கானா? நீ அவனை தேடி போனியா? இப்போ என்ன தேடி தான் வந்திருக்க. அதுதான் நான் சொன்னேன், அந்த தண்டனை கொடுத்துருவேன். அதனால் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். அப்படி இல்லைன்னா தண்டனை கொடுக்கத்தான் செய்வேன். அதனால் இப்போ உதவி யார் பண்ணிகிட்ருக்கிறா? நீ தான் பண்ணுற. அந்த சூழ்நிலை அதை நான் தான் உருவாக்கியிருக்கேன். அதனால் எதுவாக இருந்தாலும் நியாயம் எங்கே இருக்குதோ கருப்பை நான் அங்கே இருப்பேன். அதே போல் உனக்கு அவளுக்கும் தண்டனையை கொடுத்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வச்சு வீட்டையும் கட்டி கொடுத்து உனக்கு வியாபாரம் நல்லபடியாக கடை பண்ணி கொடுத்தா போதுமா? கூடவே வரம்பு.
இந்தா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. எனக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போச்சுப்பா. அப்படியாப்பா, உன் தகப்பனுக்கு உடம்பு பிக்கிதாடமான இப்போ இல்லை. அதே போல் நான் கருப்பசாமி முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். ஆனால் நான் சொன்னதில் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். அதனால வந்து அமாவாசைக்கு அவன் கூட்டிகிட்டு வந்துடும். சரியா? ஒரு 3 அமாவாசை 3 பௌர்ணமி கூட்டிகிட்டு வா. அதுக்குள்ளே நான் முழுசும் மறக்கடிச்சிட்றேன். அதே மாதிரி நல்ல ஒரு இடமா நான் கருப்பன் தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பன் வந்து நீ சொன்னவருக்காக நீயும் நான் சொன்ன மாதிரி கடைப்பிடிச்சிடணும். கேட்டதோட அத்தனையும் கருப்பை உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, நான் கூடவே வரம்போ. இந்தா இது ஆளுக்கு ஒன்று. யாருக்கு? அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அதை கொடுத்துரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ.